குட் லை. ஹல்லேலூயா. நல்ல பொய் சொல்கிற கூட்டம். ஹல்லேலூயா. நல்லா பாருங்க, பைபிளில் ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பெயரே பொய்யன். யான்னு பார்த்தா யாக்கோபு. ஹல்லேலூயா. அவனுக்கு பெயர் இருக்கு, அவன் பெயர் கேட்ட குணம் தான் அவனுக்கு. ஹீ இஸ் அ லாயர், ஹீ இஸ் எ சீட்டர். ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் இது எங்கே பார்க்கலாம்? ஆதியாகமம் 25-26 பார்க்கலாம். ஓகே, அவன் பெயருக்கு ஏற்றப்பட்டு தான் அவனுக்கு குணம் இருந்துச்சு. நல்லா பாருங்க ஒரு காரியத்தை. யாக்கோபு அம்மாவோட செல்லும், ஏசாவு அப்பாவோட செல்லும். ஹல்லேலூயா. இப்போ அப்பாவோட கையில் தான் பிளெஸிங் இருக்குது. அந்த நாட்களில் தாய் தகப்பன் கையை வைத்து யாரை ஆசீர்வதிக்கிறாங்களோ அவங்களோட பிளெஸிங் அப்படியே நடக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கும் அது அப்படி தான். அப்போ அந்த நாட்களில் பீப்புள் தி ட்ரூலி பிலீவ். இந்த நாட்களில் நம்பிக்கை இல்லை, ஆனால் அதனால் உண்மையை நம்ம என்ன பண்ணாங்கன்னா இந்த மாதிரி தாய் தகப்பனோட பிளெஸிங் நம்ம மேலே இருக்கணும்னு சொல்லி தான் அப்போ ரொம்ப முயற்சி எடுப்பாங்க. அப்போ ஈசாவோட ஃபேவரட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏசாவ். ஓகே, அப்போ ஏசாவ் சொன்னால் ஈசா சொன்ன மாதிரி நீ இப்படி நல்ல ஒரு வேட்டை ஆடி ஒரு நல்ல ஒரு மானு ஆடு பிடிச்சிட்டு வா, எனக்கு சமைச்சு கொடு, நான் சாப்பிட்டு மனதார உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ இந்த காரியத்தை யார் விட்டு கேட்டுட்டா? ரெபேக்கா அம்மா கேட்டுட்டாங்க. ஓ, நீ மூத்த பையனை மட்டும் ரொம்ப நல்லா பார்க்குற, ரெண்டாவது தூக்கி போட்டேன் நீனு, நான் என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு யாக்கோபை கூப்பிட்டு நீ என்ன பண்ணு, போயிட்டு நம்மளோட மந்தியில் இருக்கிற ஒரு ஆடை பிடிச்சிட்டு அது சமைச்சு நான் உங்களுக்கு கொடுக்குறேன், அது அப்பாட்ட கொடுத்து நீ பிளெஸிங் வாங்கிக்க. அப்போ அவன் சொல்கிறான், அப்பா கண்டுபிடிச்சிடுவாருமா, ஏசா உடம்புலாம் அப்படியே குரங்கு மாதிரி முடி, எனக்கு இப்போ ரொம்ப சாஃப்ட் ஸ்கின்னு எப்படி அப்படின்றான். அதெல்லாம் நீ பயப்படாது, நான் ஏற்ற ஜாக்கெட்லாம் உன் கையில் கொடுக்குறேன், அதை போட்டுட்டு நில்லு, அப்பாவை ஏமாத்திடலாம். அப்போ இந்த யாக்கோப் என்ன பண்ணால் அதுக்கு ஒத்து போகிறான். ஏன் ஒத்து போகிறான்? என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, நல்ல காரியம் நடக்குது இல்லை, நல்லதுக்காக போய் சொல்லலாம். இப்போ சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவன் பண்ணது தப்பே இல்லைன்னுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அவன் பண்ணது தப்பே இல்லை, அவன் நல்லதுக்காக, அவன் வாழ்றதுக்காக தானே அவன் போய் சொன்னான், வேணுனைக்கு பண்ணலையே அப்படின்னு சொல்லி. ஹல்லேலூயா. இதான் சொல்ல நல்ல பொய். ஈசாக்கு கண் பார்வை இல்லை, கண் மங்கிருச்சு, சரியாக பார்க்க முடியல, அது ஒரு காரியமாக சாதகமாக பயன்படுத்தி இந்த காரியம் நடக்குது. நீங்கள் வாசிங்க, பிறகு ஈசாக்கு தெரிய வருது. ஓகே, வந்தது ஏசாவில் யாக்கோபுன்னு. இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க, நான் யாக்கோப்பில் நான் வாழ்கிறதுக்காக தானே போய் சொன்னேன், நல்லதுக்காக தானே போய் சொன்னேன். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, யாக்கோப் மட்டும் அன்றைக்கி பொய் சொல்லாட்டினா அவன் பேர் இஸ்ரேல் வந்திருக்காது அப்படின்றாங்க. சரி, எவ்ரிதிங் தட் ஹேப்பன்ஸ் காட் ஹேஸ் அ ரீசன். ஆண்டவர் அதுக்கு காரணம் வைத்திருக்கிறார். இவன் இப்படி தான் அதை எடுப்பான், இவன் பிளஸிங் இவன் ஷார்ட்கட்டில் போய் எடுப்பான். ஆனால் அதோடைய பாட 21 வருஷம் கடந்து போன அனுபவிச்சிட்டார். யோர் சஃபரிங் இஸ் த ப்ரைஸ் ஃபார் யோர் ரிவார்ட். நீங்கள் கடந்து போகிற அந்த வலி வேதனை தான் நீங்கள் செலுத்துகிற விலை. எதுக்கு? தேவன் வைத்திருக்கிற அற்புதங்களுக்கு, ஆசீர்வாதங்களுக்கு. இவன் ஷார்ட்கட் எடுத்து பிளஸிங்கை வாங்கிட்டான். அப்படின்னா ஸ்பிரிச்சுவலாக எல்லாமே உழைச்சி தான் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வாங்க. இவன் உழைக்காமலே அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டுட்டான். அந்த அபிஷேகம் தான் இவனுக்கு முத்திரை. இதுக்கு கர்த்தரோட வாக்கு தத்துவம் நிறைவேறதுக்கு. ஆனால் அப்படியே ஆண்டு விட கிடையாது, சோம்பேறியை பிளஸ் பண்ண மாட்டார். 21 வருஷம் லாபானை வைத்தே உருவாக்கினார். அவன் சொல்கிறான், எனக்கு தூக்கம் பத்தலை, 21 வருஷம் எனக்கு தூக்கமே பத்தலை, கண்களுக்கு தூரமாக இருந்தது அப்படின்னு சொல்லி பொய் சொல்லி ஒரு பிளஸிங் எடுத்தான். ஆனால் அதுக்கு ஏற்ற விலையை கர்த்தர் செலுத்த விட்டார். சத்தியத்தில் என்ன இல்லை? பொய் இல்லை. ஆண்டோட காரியத்தில் பொய் இல்லை. அவன் பொய்யா பிளஸிங் எடுக்கணும்னு நினச்சான், கர்த்தர் அது சத்தியமாக மாற்றினார். உழைச்சாதான் உனக்கு பிளஸிங் அப்படின்னு ஆக்கிட்டார். சரி, நினைப்பாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்காக, அவங்க வியாபாரம் பண்ணுற ப்ராடக்ட்ஸை விற்கிறதுக்காக நிறைய பொய் சொல்லுவாங்க. பாருங்க, when you do business you must be very careful. நீங்கள் செய்கிற தொழிலில் பொய் சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருந்துச்சுன்னா you better be careful on that. ஏன்னா எப்படி பார்த்தாலும் அது பொய். நீங்கள் சொல்கிறீங்களா, நான் சம்பாதிக்கணும், அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க ஒரு கிளாஸை எடுத்துகிட்டு இந்த கிளாஸ் நீங்கள் வாங்கி வீட்டில் வைங்க, இது கீழே போட்டாலும் உடையாது, ஆனால் போட்டால் அது உடஞ்சிடும். அவன் போட்டு உடச்சிட்டான்னு சொல்லுங்களேன், நீங்கள் ஒரு 5 வாட்டி போட்டிருப்பீங்க, ஒரு வாட்டி போட்டால் உடையாதுன்னு. அது பேர் பொய் தானே? ஆமாம் இல்லையா? Today many people, because they want to make money, they lie. பணம் சம்பாதிக்கிறதுக்காக அவங்க பொய் சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. சில நேரத்தில் சில தாய்மார்கள் என்ன பண்ணுவாங்க, பிள்ளைங்க பண்ணுற தப்பை அப்பாட்ட மறைச்சிடுவாங்க. அப்பா அடிப்பார் பயந்துட்டு, அதுவும் தப்பு. நாளைக்கு பிள்ளைங்க பாவத்தில் வந்து நிற்கும் பொழுது பிள்ளைங்களுடைய எதிர்காலம் அழிஞ்சு போகும். யூ மஸ்ட் ஷேர் த ட்ரூத் டு த ஃபாதர். அப்பா பிள்ளைங்களை கண்டிச்சு தான் ஆகணும். சில நேரம் சில என்ன பண்ணுவாங்கன்னா, நான் இந்த காரியத்தை உடனே மறைச்சிட்றேன் நன்மைக்காக அப்படின்னு. நாளைக்கு அந்த விஷயம் வெளியே வரும் பொழுது அங்கே ஒரு பெரிய மன வருத்தம் உண்டாகும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, கர்த்தரோட நாமத்திலே போய் சொல்லுவாங்க, கேட்டால் நல்லதுக்காக பண்ணுறேன். அவங்க ஆவுன்னு என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவர் என்கிட்ட சொன்னார், ஆண்டவர் பேசினார் என்கிட்ட, ஆண்டவர் என்கிட்ட காது வெளிப்படுத்தினார்,
கனவுல பேசினாரு, தரிசனத்தை காமிச்சாரு. they use God's name to lie. இது ஒரு கூட்டம், எல்லா வீட்லயும் இருக்கும், ஒன்று இருக்கும். so you must understand, sometimes people நல்லதுக்காக கடவுள் பேரை பயன்படுத்துவாங்க. ஆண்டவர் நான் ஜெபிக்க போது காமிச்சாரு, பேசினாரு. ஆனால் ஆண்டவர் சொல்லியிருக்க மாட்டார், பேசியிருக்க மாட்டார். கர்த்தரோட நாமத்தை சும்மா வீணாக பயன்படுத்துறது, இது எல்லாத்துக்கும் கர்த்தர்ட்ட கணக்கு கொடுத்தாகணும். சில நேரத்தில் உங்களுக்கு தோணும், ஓகே, உங்களுக்கு மனசை படும், நீங்கள் வெளிப்படையாக சொல்லுங்க. என்ன சொல்லுங்க, இப்படி தோணுது படுதுன்ட்டு. இல்லை இல்லை, பரிசுத்தாவி என்கிட்ட போய் பேசினாருன்னு. உன் மனசாட்சி பேசுறதுக்கும் பரிசுத்தாவி பேச வித்தியாசம் தெரியலையா நான் கேட்குறேன். இல்லை, ஒருவேளை பரிசுத்தாவே உங்க மனசாட்சியை யூஸ் பண்ணிருக்கலாம். பட் இஃப் யூ ஆர் நாட் கிளியர் அபவுட் இட், டோன்ட் யூஸ் ஹிஸ் நேம். உண்மையா பரிசுத்தாவி தான் பேசினாரா, இல்லை உங்களுக்கு தோணுதா? சில இடங்களுக்கு உங்களுக்கு போக பிடிக்கல, ஒரு மாதிரி பயமா இருக்குதுன்னா உடனே இல்லை நான் ஜெபிச்சேன் எனக்கு சமாதானம் இல்லை. நீ பயந்துக்கிட்டு சமாதானம் இல்லைன்ற எப்படி? ஸோ யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் வெரி கிளியர்லி. டோன்ட் சும்மா சும்மா ஆண்டவர் பேரை பயன்படுத்துறது, மனுஷன் பேரை பயன்படுத்துறது, பொய். நல்லதுக்காக கேட்ட நல்லதுக்காக தானே பொய் சொன்னேன், நல்ல காரியத்துக்காக தானே பொய் சொன்னேன். இல்லை செய்யாதீங்க, தவறுன்ற. வி மஸ்ட் வாக் இன் ட்ரூத். நம்ம சத்தியத்தில் நடக்கணும். நம்முடைய செயல் பேச்சு எல்லாம் சத்தியத்தில் இருக்கணும், பொய்யாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. சிலர் பொய் சொல்லி பிறரை காப்பாற்ற நினைப்பாங்க. பி கேர்ஃபுல். பைபிளில் பாருங்க, இயேசு நிறைய பேர் அவரை எதிர்த்தவங்களை பார்த்துருக்காரு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் யாருக்கிட்டுமே அவர் பொய் சொன்னது கிடையாது. எங்கேயாவது பைபிளில் ஒரு வசனம் காமிங்க. சில பேர் சொல்கிறாங்க, வேறு வழியில் பாஸ்டர் பூமியில் வாழ்கிறதா இருந்தால் பொய் சொல்லி தான் ஆகணுன்னுவாங்க. பொய் சொல்லாமல் இங்கே பிழைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பைபிளில் பாருங்கள், எங்கேயுமே இயேசு பொய் சொல்ல கிடையாது. அவர் எல்லா இடத்துலையும் உண்மையை தான் பேசியிருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் இன்னைக்கு பொய்யை விதைக்கிறீங்களா, அந்த பொய்யோட பலனே ஒரு நாள் நீங்கள் அறுப்பீங்க. ஹல்லேலூயா. பைபிளில் பாருங்கள், யாக்கோபு சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, ஓகே, நீ என்ன 3 தடவை என்ன பண்ணிட்ட, என்னுடைய வருமானத்தை நீ ஏமாத்திட்ட, லாபானை பார்த்து சொல்கிறான். 3 times நீ ஏமாத்திட்ட அப்படின்றான். இவன் ஒரு தடவை யாரை ஏமாத்தினா, அண்ணனையும் அப்பாவையும் ஏமாத்தினா. இவன் எத்தனை தடவை ஏமாந்து போயிட்டான் பார்த்தீங்களா? 3 times. ஹல்லேலூயா. 7 வருஷம் 21 வருஷம் 3 தடவை. நம்ம செய்கிற எல்லா காரியத்துக்கும் நம்ம அதை அறுத்து தான் ஆகணும். We can't escape that. நம்ம எதை விதைக்கிறோமோ அதை அறுத்தே ஆகணும். ஹல்லேலூயா.